இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 33 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் அனுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா முதல் முறையாக ஞாயிறன்று கடிதம் எழுதியுள்ளார். 45 நாள் தடை காலத்துக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 33 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் ஞாயிறன்று சிறைப்பிடிக்கப்பட்டதை மோடிக்கு ஜெயலலிதா தெரியப்படுத்தியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழக மீனவர்கள் 76 சம்பவங்களில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் 67 நிகழ்வுகளில் தாக்கப்பட்டுள்ளதாகவும் பட்டியலிட்ட ஜெயலலிதா இப்பிரச்சினை தொடர்பாக பலமுறை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தான் கடிதம் எழுதிய போதும் எந்த பலனும் ஏற்படவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்துள்ளார். பாக் ஜலசந்தியில் மீன்பிடிக்கும் தமிழர்களின் பாரம்பரிய உரிமையை இலங்கை கடற்படை அத்துமீறி தடை செய்து வருவதாகவும் கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுக்கும் மத்திய அரசின் ஒப்பந்தமே இதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையிலும் கொழும்பிலும் இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடப்பதற்கான ஏற்பாடுகளை தான் செய்ததை சுட்டிக்காட்டிய ஜெயலலிதா இந்த விவகாரத்தில் தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை மேற்கொண்ட போதும் அப்பாவி மீனவர்களை தாக்கி கடத்தும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருப்பதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் செயலற்ற தன்மையே தாக்குதல் தொடர்வதற்கு காரணம் என்றும் தமிழக மீனவர் சமுதாயத்தினருக்கு கவலை தரும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தான் நம்புவதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அப்பாவி மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று இலங்கை அரசுக்கு மத்திய அரசு தனது கடுமையான அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் எனவும் ஜெயலலிதா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா தனிப்பட்ட முறையில் இதில் தலையிட வேண்டும் என பிரதமர் மோடியை கேட்டுக் கொண்டுள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்ட 33 மீனவர்களையும் 7 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசிடம் இந்த விவகாரத்தை கொண்டு செல்ல வெளியுறவுத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மோடியை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்.